நம்ம எல்லாரும் எத்தனை தடவை வெளியூருக்கு எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருப்போம். பஸ்ஸை விட ட்ரெயினில் சார்ஜ் கம்மிங்கிறதுனால தான் அடிச்சு பிடிச்சாவது தக்கல்ல புக் பண்ணி வெயிட் பண்ணி போகிறோம். ஆனால் அந்த ட்ரெயின் ட்ராவல் நமக்கு ஆரோக்கியமாக இருக்குமான்னு கேட்டால் அது கேள்விக்குறி தான். போன மாதம் RIT ரயில்வேஸ் கிட்ட பயணிகளுக்கு கொடுக்குற போர்வையும் கம்பிலியும் எத்தனை நாளைக்கு ஒரு முறை துவைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு ஹவுஸ் கீப்பிங் மேலாண்மை பிரிவு அதிகாரி ரிஷி குப்தா, கீழே விரிக்கிற பெட்ஷீட் ஒவ்வொரு முறையும், போர்த்திக்க கொடுக்குற கம்பளிகள் மாசத்துக்கு ஒரு முறையும் துவைக்கப்படுதுன்னு சொல்றாரு. ஆனா இதை பத்தி அங்க வேலை செய்யற ஊழியர்கள் கிட்ட கேட்டப்ப போர்வையில அழுக்கு, கரை, துர்நாற்றம், ஈரப்பதம் இல்லனா அதை அப்படியே மடிச்சு அடுத்தடுத்த பேசஞ்சருக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம், துவைக்கவே மாட்டோம்னு அதிர்ச்சியான தகவலை சொல்றாங்க. 3 நாளைக்கு முன்னாடி நாடாளுமன்றத்துல ரயில்வே அமைச்சர் நாங்க போர்வையை 15 நாளைக்கு ஒரு முறை துவைக்கிறோம்னு சொல்றாரு. அந்த 15 நாள்ல எத்தனை பயணிகள் எத்தனை தடவை ஒரே போர்வையை துவைக்காமலே யூஸ் பண்ணிட்டு இருப்போம்? பேசஞ்சர்ஸ் எல்லாரும் ட்ரெயினை சுத்தமா வச்சுக்கோங்க, குப்பையை போட்டு அசுத்தம் பண்ணாதீங்கன்னு ரூல்ஸ் சொல்ற அதே அரசு நீங்க கொடுக்குற போர்வையையும் கம்பளியையும் ஒவ்வொரு தடவையும் துவைச்சு பயணிகளுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்க கொஞ்சம் ஆரோக்கியமா இருப்போம். ஒபே த ரூல்ஸ், உங்களுக்காகவும் மற்றவங்களுக்காகவும்.